அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னையோட ஈஸ்டர் முடியுது, தவக்காலம் முடிஞ்சிருச்சு, புனித வாரம் வந்தது, அதுவும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஈஸ்டரு, அது சாயங்காலத்தோட முடிஞ்சிடும். அடுத்து மீண்டும் பொது காலத்தை நாம் ஆரம்பிப்போம். இந்த கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் நம்ம நிறைய நியூஸில், இந்த சோசியல் மீடியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் நான் தான் கடவுள், நான் தான் எல்லாமே சொல்லுவேன், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் மாறிட்டு இருந்தாங்க. அதே போன்று தான் ஒரு இளைஞன் நான் ஒரு சமயத்தை, நான் ஒரு ரிலிஜனை உருவாக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான். எப்படியாவது ஒரு சமயத்தை உருவாக்கி அல்லது ஒரு மதத்தை உருவாக்கி அதை வழி நடத்த வேண்டும் என்று அவன் எண்ணினான். அப்போது ஒரு பெரிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு முதியவரிடம் போயிட்டு ஆலோசனை கேட்குறான். ஏன்னா ரொம்ப பெரிய ஆட்கிட்ட எல்லாம் போய் ஆலோசனை கேட்டோன்னா நல்லா சொல்லுவாங்க, நல்ல நல்ல ஐடியாலாம் கொடுப்பாங்க. அப்படி தான் அவனும் அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஒரு முதியவரிடம் போயிட்டு கேட்குறான். நான் இப்படி ஒரு புதிய ஒரு மதத்தை தோற்றுவிக்கணும், அதுக்கு என்ன செஞ்சால் மக்கள் எல்லாம் என்னை தேடி வருவார்கள் என்று அவர் கேட்டான். உடனே அந்த முதியவர் அவனை பார்த்தாரு. பார்த்துட்டு அவன்கிட்ட சொன்னார், ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இதுதான், அதை நீ செஞ்சிட்டேன்னா நீ தான் அடுத்த கடவுளாக மாறிவிடு அப்படின்னு. உடனே அவனும் ஆர்வமோடு அவர்கிட்ட கேட்குறான், என்ன பண்ணணும், என்ன பண்ணால் இதை நான் வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து சிலுவையில் செத்து போயிடு, சனிக்கிழமை அடக்கம் பண்ணிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நீ திரும்பவும் உயிர்த்தெழுந்து வந்துடு, அப்போ நீ கடவுள் தான், உன்னை எல்லாருமே வழிபடுவார்கள் அப்படின்னு சொன்னோன்னே முடியுமா? அவனால் முடியுமா? ஒரு சாதாரண ஒரு மனிதனால் அது செய்ய முடியுமா? இல்லை. உடனே அவன் என்ன நினைத்தானோ எல்லாத்தையும் அதே இடத்துல விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து, அதுவும் சாதாரண தியாகம் இல்லை, மாறாக ஒரு கொடிய ஒரு மரணத்தை அனுபவித்தார். சிலுவையிலே அறையுண்டு அவரை மீண்டும் அடக்கம் செய்தார்கள். அந்த மண்ணிலே அவரை அடக்கம் செய்கின்ற அந்த ஒரு தருணத்திலும் 3ஆம் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றியின் வீரராக உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்ப்பின் அடிப்படையில்தான் இன்று நம்முடைய கிறிஸ்தவமானது இன்று வரை நிலைத்து நிற்கின்றது. ஏன்னா அவர் இறந்ததோடு அவர் நின்று விடவில்லை, மாறாக உயிர்ப்பு என்பது ஒன்று உண்டு என்பதை நமக்கு அவர் முதலிலே சொல்லி இருந்தார். தான் சொன்னதை அவர் தன்னுடைய வாழ்விலே அவர் நிறைவேற்றினார். அந்த உயிர்ப்பின் அடிவாரத்தில்தான் இன்று நம்முடைய திருச்சபையானது உயர்ந்து வளர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அவரே உயிர் தெழவில்லை என்றால் அவர் சொன்னதெல்லாம் பொய்யாக மாறிவிடும். ஆனால் அவர் சொன்னது போல உயிர்த்து வருகின்றார். இன்றைய நற்செய்தியில நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியில அவருடைய உயிர்ப்பை பற்றி பார்க்கின்ற வேளையில மகதலேன் மரியாள் அந்த கல்லறையை நோக்கி செல்லுகின்றார். அதிகாலையில் அந்த கல்லறையை நோக்கி அவர் செல்லுகின்ற வேளையில எப்படி இருந்தது?
கல்லறையில் உள்ள கல் அகற்றப்பட்டு இருக்கிறது. உள்ளே பார்க்கின்றார், யாரையும் காணோம். உடனே ஓடுகின்றாள். ஓடி பேதுருவிடமும் இயேசுவினுடைய அன்பு சீடர் யோவானிடம் சொல்கின்றார், ஆண்டவரை யாரோ தூக்கிவிட்டு போய்விட்டார்கள். இயேசு தான் வாழ்ந்த நேரத்தில் எத்தனை முறை சொல்லியிருப்பார் உயிர் தெழுவேன் என்று. ஆனால் சீடர்கள் அதை பல நேரங்களில் உணர்ந்து கொள்ளவில்லை. கோயிலில் அவர் சுத்தம் செய்யும்போது சொல்லுவார், இந்த கோயிலை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் இந்த கோவிலை கட்டி எழுப்புவேன். இது மாதிரி அவர் பில்டிங்கை சொல்லலை, உடலாகிய அவருடைய கோயிலை அவர் சொன்னார். அதே போன்று அவர் செய்தார். 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். ஆனால் சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்றாங்க, ஓடி வர்றாங்க. ஓடி வந்து கல்லறையை குனிந்து பார்க்கிறார்கள், யாருமே இல்லை. எங்கே போச்சு அவருடைய விசுவாசங்கள்? அப்போதுதான் அவர்கள் மறைநூல் சொன்ன அந்த ஒரு செய்தியை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பல நேரங்களில் சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணம் செய்தாலும் பல நேரங்களில் இயேசுவை பற்றி அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. எப்போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் கிறிஸ்துவை பற்றி முழுமையாக? எப்ப அறிந்து கொண்டாங்க? அவரோடு இருந்தார்கள், அவரோடு உண்டார்கள், அவரோடு தங்கினார்கள், அவரோடு உறங்கினார்கள். இப்படியாக எல்லாமே அவரோடு இருந்தார்கள். ஆனால் பல நேரங்களில் அவருடைய இதையெல்லாம் மறந்துட்டாங்க. கடல்ல பயணம் செய்யும் போது என்ன நடந்தது? படகு புயல் காற்றுல அலைகளிக்குது. இயேசு நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு இருப்பாரு. கத்துவாங்க. கூட இருக்கிறது யாரு? இறைமகன், கடவுள். அதையும் அவன் மறந்துட்டாங்க. ஐயோ, நாம சாவ போகிறோமே, உமக்கு கேட்கிறாங்க. நாங்கள் சாக போகிறோமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இறைமகன் தன்னோடு இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதே போன்றுதான் எப்ப அவர்கள் முழுமையாக விசுவசித்தார்கள், அதை பெந்தகோஸ்தே விழாவின் போது கடவுள் சொன்னது போல, நான் சென்று உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று அவர் சொன்னார். அப்போதுதான் தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கிய போது என்ன பண்ணாங்க? அப்படியே அடைஞ்சிட்டு இருந்தாங்களா? இயேசு இறந்த பிறகு என்ன பண்ணாங்க? போய் ஒளிந்து கொண்டார்கள். ஏன்னா வெளியே போனா இவங்களுடைய உயிருக்கு கேரண்டி கிடையாது. வெளியே போனா இவங்க உயிருக்கு கேரண்டி கிடையாது. எப்ப இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு கொன்னாங்களோ அதே போன்று இவர்களுக்கு மரணம் நிச்சயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால்தான் இயேசுவை பிடித்தவுடன் எல்லாருமே திரச்சு ஓடிட்டாங்க. யாருமே நிக்கல கிட்ட, எல்லாருமே ஓடிட்டார்கள் சீடர்கள்லாம். இயேசு தனியே விடப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்றெடுத்தார். அதைத்தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவின் உயிர்ப்பை தான் அவர்கள் பெந்தகோஸ்தே விழாவின் போது அவர்கள் மீது தூய ஆவியானவர் இறங்கியவுடன் என்ன பண்ணாங்க? அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்களா? அப்படியே எல்லாருமே வெளியேறினார்கள். வெளியேறி கிறிஸ்துவின் உயிர்ப்பை பற்றி மக்களுக்கு மிகவும் தெளிவாக அவர்கள் மொழியிலே அவர்கள் போதித்தார்கள். ஏன்னா நம் ஆண்டவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுளாக இருந்தார். அதனால்தான் அவர் உயிர்த்தெழுந்து உங்களுக்கும் ஒரு மறு வாழ்வு இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். நாம் இறந்தவுடன் நம்முடைய உடலை இம்மண்ணுலகே அவர்கள் அடக்கம் செய்தாலும் நம்முடைய ஆன்மா
மண்ணோடு அழிந்து விடுகிறதா? இல்லை, மாறாக விண்ணக வாழ்விற்கு எடுத்து கொள்ளப்படுகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய வாழ்வின் மூலமாக அதை செய்து காட்டினார். அப்படியே விட்டுட்டு போகல, சொன்னதோடு அவர் விட்டுட்டு போகல. இந்த காலகட்டங்களில் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். இப்போ தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கு. நிறைய பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க, நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா நமக்கு ஒரு பட்டையை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாமும் நம்புவோம் செய்து விடுவார்கள் என்று. ஆனால் அதற்கு எதிர்மறையாக பல காரியங்களை செய்துவிட்டு அவர்கள் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வாறு அவர் செய்யவில்லை. மாறாக அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய வாழ்வில் அவர் சொன்ன அனைத்தையுமே செய்து காட்டுகிறார். அதுதான் நம்முடைய கடவுள். ஆகவே நான் இறந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன ஆண்டவர் சொன்னது போன்று அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்ப்பை தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வெற்று கல்லறையை கண்டார்கள். அதுதான் இன்று நற்செய்தி சொல்லுகின்றது. ஒரு நாள் ஒரு பையன் கடைக்கு போகிறான். கடைக்கு போறீங்கன்னா முன்னாடி நிறைய பாட்டிலில் சாக்லேட் வச்சுருப்பாங்க. ஒரு பாட்டில் காலியாக இருந்தது. காலியாக இருந்தவன அந்த பையன் கேட்குறான், இந்த பாட்டிலேருந்து எனக்கு 5 சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுலேருந்து? காலியாக இருக்க பாட்டிலேருந்து எனக்கு 5 சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே கடைக்காரர் பார்த்தாரு, பையனுக்கு ஏதோ குழம்பிருச்சு. தம்பி, இதில் ஒன்றுமே இல்லை, இதுலேருந்து எப்படி உனக்கு சாக்லேட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதே போன்றான். ஆனால் ஆண்டவருடைய கல்லறை வெற்று கல்லறையாக இருப்பதை சீடர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அது வெற்று கல்லறை அல்ல, மாறாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சென்றார் என்பதற்கு சாட்சியமான ஒரு கல்லறையாக இருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கு சாட்சியாக அந்த கல்லறை அங்கே நின்று கொண்டிருந்தது. ஆம், இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரு கிறிஸ்துவை நாம் விசுவசிக்கிறோம். அந்த ஒரு விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடவுள் சொல்லுவார், தோமையாரை பார்த்து சொல்லுவார், நீ கண்டு விசுவசித்ததால் என்னை நம்பினார், ஆனால் காணாமல் என்னை விசுவசிப்பவர்களோ பேறு பெற்றவர்கள் என்று. இன்று நாம் அனைவருமே பேறு பெற்ற மக்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அதை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம், அதை நம்முடைய வாழ்விலே மையமாக கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாமும் கடவுளை அறிக்கையிட்டு நம்முடைய விசுவாசத்தை மீண்டும் பெரிதுபடுத்தி இறைவனோடு இணைந்து வாழ்வோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்